வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருநெல்வேலி மகேந்திரகிரியில் இருக்கிற ஐஎஸ்ஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நேர்முக தேர்வு மூலியமாக கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அன்றைக்கி காலையில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட்டை வாங்கிட்டு உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ஐஎஸ்ஆர்ஓ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. இன்டர்வியூ என்றைக்கு நடைபெறுது, அதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டராக கேட்டிருக்காங்க, அதை டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரீடாக அன்மேரீடாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன கேட்டகரி, அதாவது எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரலா இல்லை பிடபிள்யூடியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இப்போ இருக்க டெம்பரரி அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th கிளாஸ் ஸ்டாண்டர்ட் லெவல்லேருந்து ஹையராக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸாம் என்ன இயரில் பாஸ் பண்ணீங்க, என்ன இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, என்ன மார்க் பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே அப்படியே ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பிளேஸ் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. உங்கள் சிக்னேச்சரை போட்டுருங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாமே இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்க இன்டர்வியூ நடைபெற டேட் அன்றைக்கி டேரெக்டாக நீங்கள் போய் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு அட்ரஸ்க்கு எதுக்குமே நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் எல்லா விதமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சு நீங்கள் இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துடலாம். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பயப்படனா, நீங்கள் ஹையராக மார்க் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் இன்டர்வியூவில் கேட்பாங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் உங்கள் மார்க் வச்சு தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்டர்வியூ என்னைக்கு நடைபெற போகுதுன்னா 10/2/2024 அன்னைக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரை நடைபெறுது. அதுக்கப்புறம் 11/2/2024 அன்றைக்கி காலையில் 9:00லேருந்து மதியம் 12 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி ரிலவெண்ட்டான குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி ரிலவெண்ட்டான ட்ரெண்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் நான் இன்ஜினியரிங் குரூப் முடிச்சிருப்பீங்க தெரியுமா, ஆர்ட்ஸ் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேகன்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமம் 28 வயசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்கன்னா 35 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் குரூப்பில் நீங்கள் டெக்னிக்கல் இது இல்லாமல் ஆர்ட்ஸ் குரூப்பில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 28 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.